வணக்கம் எல்லாருக்கும். இப்போது எண்ணங்கள் பற்றி நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எண்ணங்களை பேஸ் பண்ணி தான் எல்லாமே உங்களுக்கு உண்டு. அதாவது வெற்றி தோல்வி எல்லாமே அதில் வச்சு தான் ஏற்கனவே சொன்னேன். அதே தான் இப்போவும் சொல்ல போகிறேன். இந்த தோல்விங்கிறது எப்போ வருதுன்னு நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் சொன்னேன். ஞாபகம் இல்லாதது. அடுத்தது ஒரு குறிப்பு, ஒரு இடத்துல ஒரு சின்ன பேப்பரில் ஒரு குறிப்பு, இல்லைன்னா மொபைலில் ரெக்கார்டரில் ஒரு சின்னதாக ஒரே விஷயந்தான், எஸ் இது நம்ம செய்யணும் அப்படிங்கிறத இந்த குறிப்பு எடுத்துக்காததுனால, அந்த ராமசாமி கோவிந்தசாமியை மீட் பண்ணாதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மறதி வரும். அட போட இதை மறந்துட்டோம், இன்றைக்கி ஒரு நாள் வேட்டாக போச்சு அப்படி சொல்லிட்டு அதை முதல்ல நான் மறக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்த நாள் நம்ம பண்ணிக்கலாம்னு நம்ம தள்ளி போடுறோம். அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது லேட் டெசிஷனாக போகுதுன்னு சொன்னேன். லேட் டெசிஷன் அப்படின்னா உங்களுக்கு நாள் தள்ளி போகுது. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த ராமசாமி கோவிந்தசாமி பார்க்காத ஒரு நாள் தள்ளி போகுது. இது எப்படி வருது அப்படின்னா, எழுதாததுனால மறதி வந்த உடனே என்ன ஆகும், மனுஷனுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான் வரும். அது நேச்சுரல், குயிட் நேச்சுரல், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். ஆனால் நம்ம வெற்றி அடையணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா, குறிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று தெரிஞ்சுங்க, வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடையிறதுக்காக தான் பிறந்தீங்க, தோல்வி அடையிறதுக்காக பிறக்கலை. ஆப்பர்ச்சுனிட்டி அன்லிமிட்டட் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வேணால் ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் முன்னால் எழுதி வச்சுங்க. உங்களோட டேபிளில் வைங்க, இல்லைன்னா படுக்கை அறையில் வைங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல எழுதி வைங்க, அடிக்கடி பார்க்கக்கூடிய இடமா இருந்தால். அப்போ உங்களுக்கு ஒவ்வொன்றையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டி அன்லிமிட்டட். அதாவது இது இன் அதர் வேர்ட், அது எப்படி இருக்குன்னா, உன்னால் முடியும், நீ விட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் அந்த ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவார், பால்காரனாக இருப்பார், ஃப்ரெண்டு ஏமாற்றிடுவான்னு அவர் கோவம் வந்துடும். உனக்கு முன்னால் நான் காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவன் சொத்தெல்லாம் வேறு பிடிங்கிடுவான் ஃப்ரெண்டு. சரத்பாபுன்னு நினைக்கிறேன், அவர் பிடிங்கிடுவார். அப்போது உனக்கு முன்னால் வரங்கும்போது அவங்க அம்மா மனோரமா கேட்பாங்க, டேய் எல்லாம் சாப்பிட்டு போயேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூக்கிட்டு போயேன்பா அப்படிமா. நான் தூங்குறதை பற்றி இல்லாமல் அவன் முடிச்சுன்னு விடுவான் அப்படிமா. அதாவது நீங்கள் எந்த டயத்தை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்களோ அதை வேற அதை உபயோகப்படுத்திக்கிட்டு தயாராக இருக்கான். அதனால் நீங்கள் எப்போவுமே முழிப்பாக இருக்கணும். விழித்து கொண்டிரு, ரொம்ப ரொம்ப அவசியம். முழித்திரு. இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க எல்லாருமே. ஆப்பர்ச்சுனிட்டி அன்லிமிட்டட் தான். நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க, அது ரொம்ப ரொம்ப அவசியம். நேரங்கிறது உங்களோட ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியம். பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம். நேரத்தை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது மாதிரி தவறு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் உங்கள் ஆள் மனதில் எண்ணத்தை விதைக்கிறீங்களோ அதுதான் மாபெரும் செடியாக மாறி பொடியாகி கொடியாகி மரமாகி எல்லாமாக மாறுது. நீங்கள் அங்கே தான் இருக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஆகணும்னு நினைக்கிறத நான் உங்கள் நைட்டு படுத்துக்கும் போது, தூங்கும் போது, எழுந்திருக்கும் போதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்கிறேன்னு அதோட எண்ணங்கள். நீங்கள் பேசுகிற பேச்சே நல்ல வார்த்தையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அதுவும் பார்த்தீங்க, ஏன் தெரியுமா, ஒருத்தங்கிட்ட போய் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் முதல்ல நெகட்டிவ் ஃபெலோ, அவன் ஒதுக்குங்க அவனை. நீங்கள் எப்படி அருமையாக இருக்கேன், சூப்பர், நாங்கள் ஒரு பூரா பிரச்சனையாக இருக்கேன். ஆமாம் பிரச்சனை இருக்கும், பிரச்சனை போய் சுருண்டு படுத்துட முடியும், எல்லாம் மேலே வரலாம், கவலைப்படாது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி வந்தவங்க தான் கிராமத்திலேருந்து வந்த பாரதி ராஜா, இளையராஜா,
அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு ஜிடி நாயுடுன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்கெல்லாம் யார்? அந்த மாதிரி வந்தவங்க தான். என்னால் முடியும் என்னால் முடியும்னு ஆழ் மனதில் தான் ஒரு வெற்றி அடையணும்னு ஒரு வெறி. அந்த வெறியை தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது போது வருத்தத்தோடு சொன்னாங்கன்னா பக்கத்திலே விடாதீங்க. அவங்க முதல் எதிரியே அவங்க தான். ராக்கெட்டு பறக்குமா? பறக்கும்னு நினச்சதுனால தான் பறந்துது. பட்டம் விட்டவன் தானே ஒருத்தன், சாதாரணமாக காத்தாடி விற்றவன் தானே இன்னொருத்தன் ராக்கெட்டே பண்ணுறான். அவன் மனசில், ஆழ் மனசில் உங்களால் எல்லாமே பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்குங்க. நீங்கள் அதை வெற்றியோட, எஸ் என்னால் வெற்றி பெற முடியும், வெற்றியோட, வெற்றி மனசோட என்னால் செய்ய முடியும் செல்ல முடியும் பொழுது டைரியில் எழுதுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத காலையில் ஒரு பேப்பரை எடுத்து எழுதுங்க. முதல்ல பிளாங்காக இருக்கும், 2 வார்த்தை தான் வரும். அப்புறம் போகும்போது இன்னொரு ஞாபகம் வரும், ஓரமாக நிறுத்தி எழுதிங்க. இன்னொரு வரும். கடைசியில் பார்த்தா உங்களுக்கே தெரியாமல் ஒரு 10-15 வேலை சேர்ந்துடும். இந்த 10-15ல் 90% ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஏன் தெரியுமா? நீங்கள் தான் எழுதிட்டீங்களே. நீங்கள் எழுதினாலே தானாக வெற்றி வந்துடும். வெற்றி அடையிறதுக்கு தானே நீங்களே பிறந்ததுன்னு சொன்னேன் ஏற்கனவே. வெற்றி அடைவீங்க. அதனால தான் அந்த பாட்டுகள் உண்டு என்று நம்பி காலை விடு, அதில் உன்னை விட்டால் வேறு யாரும் கவலை விடு, 2இல் 1 பார்ப்பதற்கு தோலை நிமிர்ந்து நீ கொண்டு வந்தது என்னடா மீசை முறுக்கு. எல்லா 99% வெற்றி அடைஞ்சவன் அத்தனை பேருமே மிகப்பெரிய படிப்பெல்லாம் படிக்காதவன் தான். சாதாரணமாக கிராமத்துலேருந்து கிராமத்து பக்கத்தில் இருந்து அங்கே படித்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து சாதாரண வந்தவன் தான் இன்றைக்கி வெற்றி பெற்று பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்களே ஒழிய எல்லாருமே அதிர்ஷ்டத்தினால வந்தாங்கன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீங்கள் பாருப்பேன், இப்போது இளையராஜா நம்ம சொல்கிறோம், நினச்சி பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் பண்ணிட்டாரு அவர் லைஃப்பில். ஐயோ, நினச்சே பார்க்க முடியாதுங்க. ஏங்க, ஒரு சாயங்காலம் 4 மணி ஆச்சுன்னா அப்போல்லாம் விவித் பாரதி மச்சான பார்த்தீங்களா மணமாட தோட்டத்துக்குள்ளேன்னு உடனே பாட்டு வந்துடும். விரும்பி கேட்டவர்கள் சாயங்காலம் ஆச்சுன்னு அப்படியே ஒரு பெரிய ரெவல்யூஷனே மாற்றினாருங்க அவர். பாரதி ராஜா எடுத்துக்கங்க, புதுவிதமான கதைகள், விதவிதமான கதைகள். ஏங்க, ராதாவுக்கும் சிவாஜிக்கும் காதலா வயசு வித்தியாசம் இருக்குல்ல. ஆனால் அது அவரால் படைக்க முடியும்னு படைச்சு காட்டினார் பார்த்தீங்களா. அதுதாங்க அவரால் பண்ணக்கூடிய மாபெரும் வெற்றி. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சாதாரணமாக ஒரு தெருவில் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய ரவுடியுமாங்க, பொறுக்கியுமாங்க, இல்லைன்னா ஒரு குண்டா அப்படிம்பாங்க, ஒதுக்கும் உதவும் இல்லாதவன், அவன் மேலே ஒரு டீச்சர் லவ் பண்ணுற மாதிரி காதல் பண்ணி அதுலேருந்து அவன் மாறுற மாதிரி காட்டி, என்னங்க இதெல்லாம் நினச்சி பாருங்கள். முன்னாடி சொன்ன பாலச்சந்தர் பற்றி, பெரிய கவர்மெண்ட் அஃபிஷியல், பெரிய வேலை, மாதம் ஆச்சுன்னா சம்பளம், நிம்மதியான வாழ்க்கை விட்டுட்டு அவர் பாருங்கள் எங்கே நிற்கிறாரு பாருங்கள். இந்த ஜிடி நாயுடு அவர் கோயம்புத்தூரில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணாருங்க. அவரை பற்றி புக்கு படிச்சிங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். வெறும் 10 பைசா 5 பைசாவுக்கு அருமையான 7 o'clock பிளேடு எல்லாம் தரேன்னாரு. ஆனால் எனக்கு டேக்ஸ் போடக்கூடாது, அது கவர்மெண்ட்டுன்னா அதை படம் செய்வாங்க, அது என்னன்னு தெரியாது எனக்கு, அதை பற்றி நான் பேச தயாராக. ஆனால் அவரால் பண்ண முடியாது, பண்ணி காட்டினார். எவ்வளோ பெரிய விஷயங்கள். உங்களால் முடியும். நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை நிச்சயமாக சாதிக்க முடியும். அந்த வைராகியத்தை உங்கள் உள் மனசில் உருவாக்கிக்கிங்க.
வெற்றி உங்களை தேடி வரும். திரும்ப பார்ப்போம்.